அந்த ஆசிரியர் நீங்கள் போனீங்களே, இந்த பாருங்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள், இந்த வகுப்புடைய மாணவிகள் இத்தனை பேருக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இவங்களே ரிங் போட்டு 4 மாணவர்கள் தராங்கன்னா இது செட்டப் இருந்துட்டு போகுது. நிர்வாகத்தை சார்ந்தவங்களை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. யாரு அந்த ஆசிரியர் வந்து கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்தவர்னு எப்படி சொல்றீங்க? அந்த கல்லூரியிலிருந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை காரணமாகவோ இல்லை வேறு காரணமாகவோ அந்த பள்ளியிலிருந்து நின்ற ஆசிரியர் கூட நான் பார்த்துருக்கலாம்ல. இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சிலரை சந்தித்தேன். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? முக்தாருக்கு எந்த உண்மையை சொன்னாலும் அது கற்பனையாகத்தான் தோன்றும். ஏனென்றால் முக்தார் ஒரு அற்புதமான கதாசிரியர். பக்கா எஸ்கேப் ஆனீங்க பாத்தீங்களா? சிக்கிட்டான், தீர்ப்பு நீயே சொல்லு. பெரிய ரவுடியா இருப்பான். நீங்க தான் சொன்னீங்க, நான் உள்ள போனேன், டீச்சர் ஃபோன் நம்பர் போட்டு கொடுத்தாங்க, பேச நீங்க தான். இதெல்லாம் நான் சொல்லல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உள்ள போனேன், ஸ்கூல்ல டீச்சர் போன் பேச கொடுத்தாங்க. சொல்லிட்டீங்க, நான் அது பிரச்சனை ஆயிடும். விடுங்க, நீங்களும் நம்பர் வேற எனக்கு. ஒரு விஷயம், அந்த ஜி ஸ்கொயர் பேசுனீங்க இல்லையா, அதுல இருந்தா நீங்க அண்ணாமலை மற்றபடி இந்த பாஜக சில யூடியூப் நடத்துறாங்க எல்லாம் ஒன்னா ஆயிட்டீங்களே, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். சவுக்கு சங்கர் ஒரு படத்துல விவேக் என்ன பண்ணுவாரு, உட்காந்து பேசினே இருக்கும்போது திடீர்னு தண்ணி பாட்டில் எடுத்து மேலதான் ஊத்திக்குவார். அப்போ தனுஷ் கேட்பார், ஏன் ஊத்திக்கிட்டேன்னு. என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்லை யூரின் பாஸ் பண்ணிட்டேன், தெரியக்கூடாதுன்னு ஊத்திக்கிட்டேன், அதனால மிக்ஸ் பண்ணேன்னு. அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டா நையாண்டி பண்றது, நக்கல் பண்றது, சிரிக்கிறது, பேசிட்டு நீங்க மேட்ச் பண்றீங்களா? நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். என்னத்தா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். போறதான் போற, இந்த நாய உசூலு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.